அந்த ஒரு சப்ஜெக்ட பார்த்ததும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பயப்படுறாங்கன்னா அப்போ அது கண்டிப்பா மேக்ஸ் சப்ஜெக்டா தான் இருக்கும். என்ன நான் சொல்றது கரெக்டா? ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் மேக்ஸ் ஒரு ப்ராப்ளமா பார்த்துட்டு அது என்னாலலாம் பண்ண முடியாது, அது ஏதோ ஸ்பெஷல் டேலண்ட் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸால மட்டும் தான் பண்ண முடியும்னு நினைக்கிறாங்க. இது ஏன்னு எனக்கு சுத்தமா புரியல. ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லட்டா? நம்மளோட மைண்ட் செட் தான் ஒரு சப்ஜெக்ட் கஷ்டமா இல்ல ஈஸியான்றத முடிவு பண்ணுது. மேக்ஸ்ன்றதும் அதுவும் ஒரு சப்ஜெக்ட் தான். பட் நீங்க அதுல சில தவறுகள் பண்றதுனால அது உங்களுக்கு கஷ்டமா தெரியுது. பட் இந்த வீடியோ பார்த்த அப்புறம் உங்களுக்கு மேக்ஸும் மத்த சப்ஜெக்ட் மாதிரி நார்மல் ஆகிடும், உங்களுக்கு ரொம்பவே ஈஸி ஆகிடும். யாருக்கு தெரியும், நீங்க ஒரு மேக்ஸ் டீச்சரா கூட மாறிடலாம். அந்த அளவுக்கு மேக்ஸ் இவ்வளவு ஈஸியான்றத நீங்க இப்போ புரிஞ்சுக்க போறீங்க. சரி சொல்லுங்க, ஏன் உங்களுக்கு ஹிஸ்டரி சப்ஜெக்ட் கஷ்டமா இல்ல? ஏன்னா அதை நீங்க லைன் பை லைனா படிக்கக்குள்ள அது உங்களுக்கு நல்லாவே புரியுது. பட் மேக்ஸ் புரியலனா நீங்க அதை புரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் காட்ட மாட்டீங்க, அதனாலதான் அது உங்களுக்கு கஷ்டமா தெரியுது. பட் நான் அடிச்சு சொல்லுவேன், மத்த சப்ஜெக்ட்ல நீங்க படிக்கிறது எல்லாமும் கொஞ்ச நாட்களே மறந்துடும். திரும்ப திரும்ப இன்னொரு முறை படிக்கணும்ன்ற அவசியம் ஏற்படும். அண்ட் அதை மெமரி பண்ண கொஞ்சம் அதிக டைமுமே தேவைப்படும். ஆனா நீங்க அதை ஈஸின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா இந்த மேக்ஸ் இருக்குல்ல, இதை நீங்க படிக்க தேவையில்ல. ஒரு வாட்டி அதை சால்வ் பண்ற மெத்தட புரிஞ்சுக்கிட்டாலே போதும், ஜென்மத்துக்கும் மறக்காது. அண்ட் ரிட்டன் படிக்கணும்ன்ற அவசியமும் மேக்ஸ்ல ஏற்படாது. இதை ஒரு முறை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாலே போதும்ன்றதால இதை புரிஞ்சிக்க அதிக டைமும் எடுத்துக்காது. சரி இப்போ சொல்லுங்க, எந்த சப்ஜெக்ட் ஈஸி, மேக்ஸா இல்ல அதர் சப்ஜெக்டா? மேக்ஸ் தான் இல்லையா? ஆனா அது உங்களுக்கு கஷ்டமா இருக்கிற மாதிரி தோணுது. ஏன்னா நீங்க மேக்ஸ்ல சில மிஸ்டேக்ஸ் பண்றீங்க, சிலதை தவற விட்டுடுறீங்க. அதனாலதான் அது உங்களுக்கு புரியாம போகுது, மேக்ஸ் கஷ்டமா தெரியுது. பட் இன்னைக்கு வீடியோல நான் உங்களுக்கு 3 இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் சொல்லுவேன். அது கேட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு மேக்ஸ் ரொம்ப ஈஸி ஆயிடும், நீங்க மேக்ஸ்ல டாப்பரா கூட மாறிடுவீங்க. சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அண்ட் உங்களுக்காக ரெடி பண்ண இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஹே பியூட்டிஃபுல் பீப்புள், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மிஸ்டர் பிரதர், நான் உங்க பிரதர். நம்பர் 1, பேசிக் நாலேஜ் ஆஃப் மேக்ஸ். முதல்ல மேக்ஸ்க்கான பேசிக் நாலேஜ் வளர்த்துக்கோங்க. நீங்க மேக்ஸ்ல ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ண அட்லீஸ்ட் 20 டேபிள்ஸ் வரையாச்சும் மெமரி பண்ணிருக்கணும். அதுக்கப்புறம் நீங்க பேசிக்கான அடிக்ஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன்ல நல்லா ஸ்ட்ராங் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஸ்கொயர்ஸ் அண்ட் ஸ்கொயர் ரூட்ஸ் பத்தி கத்துக்கணும். அதை தொடர்ந்து எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். அப்புறம் அடுத்த லெவலா ஃபிராக்ஷன்ஸ்க்கு அடிக்ஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் பண்ண கத்துக்கணும். அடுத்ததா சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பார்த்துட்டு கியூப்ஸ் அண்ட் கியூப் ரூட்ஸ் தெரிஞ்சுக்கணும். அடுத்து ரேஷியோ அண்ட் ப்ரிப்பரேஷன் அண்ட் அதோட ரிலேஷன்ஷிப்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு லேர்ன் பண்ணணும். லாஸ்டா ஸ்பீட், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் பத்தியும் அண்ட் பர்சன்டேஜஸ் பத்தியும் நீங்க டீடைல்டா கத்துக்கணும். இப்போ சொன்ன இது எல்லாத்துலயும் நீங்க முதல்ல ஸ்ட்ராங் ஆகணும். இது எல்லாமும் தான் மேக்ஸ்க்கான பேசிக். இந்த மாதிரியான பேசிக்கே உங்களுக்கு தெரியாம இருக்கும்போது தான் மேக்ஸ் உங்களுக்கு புரியாம போகுது, கஷ்டமா மாறுது. அண்ட் இது எல்லாமே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்தே சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. பட் உங்களுக்கு இப்போ இதெல்லாம் ஞாபகம் இல்லனா அப்போ ரிட்டன் இதெல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு ஸ்ட்ராங் ஆகுங்க. இந்த பேசிக்ஸை நீங்க யூடியூப்லயே புரிஞ்சுக்கலாம், நிறைய வீடியோஸ் இதுக்காக இருக்குது. அதுக்கப்புறமா நீங்க கண்டிப்பா பண்ண வேண்டியது மேக்ஸ் ஃபார்முலாஸ்க்காக செப்பரேட்டா ஒரு நோட் புக் போடுங்க. ஏன்னா உங்க புக்ல இருக்கிற நிறைய क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ணனும்னா அதுக்கு ஃபார்முலா அவசியம். அதனால நீங்க எந்த கிளாஸா இருந்தாலும் சரி, உங்களுக்கு மேக்ஸ்ல ஒரு grip வேணும்னா அந்த சாப்டர்ல இருக்கிற क्वेश्चंस சால்வ் பண்றதுக்கு முன்னாடியே அந்த சாப்டர்ல இருக்கிற எல்லா ஃபார்முலாஸையும் நோட்ல எழுதி வச்சுக்கோங்க அண்ட் அத மெமரைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து எந்த क्वेश्चनா இருந்தாலும் சால்வ் பண்ண ஆரம்பிங்க. இப்போ உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ண ரொம்ப சுலபமா ஆகியிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ஸ்கூல், டியூஷன், கோச்சிங்னு பல இடங்களுக்கு போகலாம். அங்க இருக்கிற டீச்சர்ஸ் உங்களோட மேக்ஸ் क्वेश्चனை சால்வ் பண்ண ஹெல்ப் பண்ணுவாங்க, சொல்லி தருவாங்க. ஆனா அவங்க உங்களுக்காக ஃபார்முலாஸை மெமரைஸ் பண்ணிக்க மாட்டாங்க, உங்களுக்கு நீங்க தான் பண்ணிக்கணும். நம்மளோட மேக்ஸ் எக்ஸாம்ல ஃபார்முலாஸ் தான் நம்மளோட கீ. எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஒரு क्वेश्चनல சர்க்கிளோட ஏரியாவை கண்டுபிடிங்க, அதோட ரேடியஸ் 5 சென்டிமீட்டர்னு சொன்னதும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்ததும் என்ன ஞாபகம் வரும்? அதோட ஃபார்முலா தானே. இப்போ உங்களுக்கு அந்த ஃபார்முலா தெரிஞ்சிருந்தா நீங்க அதை ஈஸியா சால்வ் பண்ணிடுவீங்க. அது உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா மாறி இருக்கும். அதுவே உங்களுக்கு ஃபார்முலா தெரியலனா அவ்வளவுதான், உங்களுக்கு அந்த क्वेश्चन ரொம்ப டஃபா தெரியும், உங்களால அதை சால்வ் பண்ண முடியாம போயிருக்கும். சோ ஃபார்முலாஸை கண்டிப்பா மெமரி பண்ணிக்கோங்க. அண்ட் நான் உங்களுக்கு திரும்ப சொல்றேன், சின்ன வயசுல இருந்தே தெரிஞ்சுக்க வேண்டியதையும் நீங்க தெரிஞ்சுக்காம டைரக்டா பெரிய கிளாஸ் வந்துட்டா கண்டிப்பா மேக்ஸ் கஷ்டமா தான் தெரியும். சோ பேசிக்ஸை கத்துக்கோங்க, யூடியூப்ல பாருங்க, ஆல்ரெடி எதெல்லாம் பேசிக்ஸ்னு சொல்லிட்டேன்.
இத கத்துக்க அதிக டைமுமே எடுத்துக்காது. சோ பேசிக்ஸ்ல முதல்ல ஸ்ட்ராங் ஆகுங்க. நம்பர் 2, அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட். உங்களால மேக்ஸை மெமரைஸ் பண்ண முடியாது, ஏன்னா மேக்ஸ்ன்றது கான்செப்ட். அதனால நீங்க கான்செப்டை கிளியரா புரிஞ்சுக்கிட்டா மேக்ஸ் உங்களுக்கு கிளியர் ஆகிடும். ஆனா இங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற பிரச்சனையே இந்த கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காம இருக்கிறது தான். அதனாலதான் உங்களுக்கு மேக்ஸை பார்த்தா பயமா இருக்குது. அதனால நீங்க கொஞ்சம் மேக்ஸ்ல இருக்கிற தியரி படிச்சு புரிஞ்சுக்கிட்டா அது உங்களுக்கு ஒரு நல்ல புரிதலை கொடுக்கும். எக்ஸாம்பிளுக்கு உங்ககிட்ட யாராச்சும் ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் எ ரைட் triangle, hypotenuse is 10 cm, base is 6 cm னு கேட்டா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ரைட் ட்ரையாங்கிள்னா என்னன்னு தெரியணும். எந்த சைடு ஹைட், எந்த சைடு பேஸ், எந்த சைடு ஹைபோடெனஸ்னு தெரியணும். அது உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க ஃபார்முலா யூஸ் பண்ணி அந்த ட்ரையாங்கிளோட ஏரியாவை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அதனால நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஏரியா is equal to 1/2 into base into height. ஆனா இந்த क्वेश्चनல ஹைட் கொடுக்கலையே, அத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்போ அதுக்கான ஃபார்முலா ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருக்கணும். அது என்னன்னா height equal to root under hypotenuse squared minus base squared. இப்போ இத அப்ளை பண்ணி ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இதுல தான் உங்களோட பேசிக் மேக்ஸ் ஹெல்ப் பண்ணும். எப்படி மல்டிப்ளை பண்ணனும், எப்படி ஸ்கொயர் ரூட் எடுக்கணும்னு தெரிஞ்சிருந்தாலே நீங்க இப்போ ஹைட்ட கண்டுபிடிச்சதும் அடுத்து ஏரியா ஃபார்முலா வச்சு ஈஸியா ஏரியாவை கண்டுபிடிச்சிடலாம். அதனால மேக்ஸ் ப்ராப்ளம்ஸை ஈஸியா சால்வ் பண்ண உங்களுக்கு பேசிக் அண்ட் கான்செப்ட் நல்லா தெரிஞ்சிருக்கணும். அதுக்கான எஃபோர்ட் போட்டீங்கன்னா நீங்க அதை ஈஸியா பண்ணலாம். சோ கான்செப்ட முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, பிறகு எல்லாமே ஈஸி தான். நம்பர் 3, பிராக்டிஸ். பிராக்டிஸ் ரொம்ப முக்கியம் பிகிலே. உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும், ஆனா பிராக்டிஸ் பண்ணாம விட்டுட்டீங்கன்னா அப்போ மேக்ஸ் கஷ்டமாயிடும். அண்ட் யாரெல்லாம் மேக்ஸ்க்கு அதிகமா டைம் கொடுக்கலையோ அவங்க தான் சொல்லுவாங்க மேக்ஸ் ரொம்ப கஷ்டம்னு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்க சால்வ் பண்ண ட்ரை பண்றீங்க, ஆனா ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கலனா அப்போ மேக்ஸ் உங்களுக்கு வராதுன்னு அர்த்தம் இல்ல. ஏன்னா இது எல்லாருக்குமே நடக்கிற ஒண்ணுதான். ஒருத்தருக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஆன்சர் கிடைக்காம இருக்கலாம், செகண்ட் டைம் ட்ரை பண்ணுவாரு அப்பயும் கிடைக்காம இருக்கலாம், ஆனா தேர்ட் டைம் அவருக்கு கண்டிப்பா ஆன்சர் கிடைச்சிடும். ஏன்னா முதல் 2 வாட்டியும் அவர் ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணிருப்பாரு, பட் 3வது தடவை ட்ரை பண்ணும்போது அவரே அந்த மிஸ்டேக்ஸை ஃபைண்ட் பண்ணி சரி பண்ணிருப்பாரு. இப்படி அவரே தப்பு பண்ணி அதை அவரே கண்டுபிடிக்கிறதால அப்போ இனி அந்த தப்பை எப்பயும் பண்ணாத அளவுக்கு அவர் ஸ்ட்ராங் ஆகி இருப்பாரு. சோ அப்படி உங்களுக்கு மேக்ஸ் கஷ்டமா இருந்துச்சுன்னா ஆர் வரலனா அப்போ கண்டினியூஸா ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. அப்படி உங்களுக்கு தெரியலனா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேளுங்க, டீச்சர்ஸ் கிட்ட கேளுங்க. மேக்ஸை புரிஞ்சுக்கோங்க, மெமரி பண்ணிடாதீங்க. ஏன்னா நம்பரை உங்களால நீண்ட நேரத்துக்கு ஞாபகம் வச்சுக்க முடியாது, ஆனா கான்செப்ட ஞாபகத்துல வச்சுக்க முடியும். சோ முதல்ல பேசிக்ஸ கத்துக்கோங்க. அடுத்து ஒவ்வொரு சாப்டருக்கும் இருக்கிற ஃபார்முலா எல்லாத்தையும் ஒரு நோட் புக் போட்டு எழுதி வைங்க, அதை அப்படியே மெமரி பண்ணுங்க. அடுத்து கான்செப்ட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. கடைசியா ஆன்சர் கிடைக்கிற வரை பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்படியும் கிடைக்கலனா கூச்சப்படாம தயக்கப்படாம மத்தவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு முறை நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே அடிக்கடி படிக்கணும்ன்ற அவசியமே இருக்காது. அந்த அளவுக்கு இருக்கிறதுல ஈஸியான சப்ஜெக்ட் அதுன்னா மேக்ஸ் தான். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ மேக்ஸ் உங்களுக்கு ஈஸின்றத புரிய வச்சிருக்கும் அண்ட் ஒரு கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு கொடுத்திருக்கும்னு நம்புறேன். அப்படி உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கிடைச்சிருந்துச்சுன்னா அப்போ மேக்ஸ் இஸ் ஈஸின்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. எத்தனை பேருக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குன்னு நானுமே தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். ஓகே, நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன்.